தலைமை ஆசிரியரை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இந்த இனிமையான நாளில் மதிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் மகளிர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சுபாஷினி மேடம் மற்றும் பாலகணேசன் சார் அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என இந்த நன்னாளில் வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கூடுதலாக நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அனைத்து பெற்றோர்களையும் இந்த தருணத்தில் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே வருகை புரிந்துள்ள அத்தனை பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பள்ளியின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அன்னையர்களை அழைத்திருந்தோம். இன்னைக்கு மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் நாங்களும் அதில் கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு 2 தந்தையர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் இந்த தினத்தில் என்னுடைய சார்பாக வருக வருகை வரவேற்று நமது ஆசிரியர் பெருமக்களுக்கும் மகளிர் நல்வாழ்த்துக்களை கூறி, அவர்கள் இன்னைக்கு மைண்டு ஃப்ரீயாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 100% அவங்க ஃப்ரீயாக பேசலாம். டெய்லியும் அப்படிதான். இன்னைக்கு ஏதோ அப்படி கேட்டுருக்குறாங்க, ஃப்ரீயாக அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தலாம். அதை நம்மளாம் அங்கிருந்து வேடிக்கை பார்த்து ரசிக்க போகிறோம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவங்க மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்லேருந்து இந்த விவாதத்தில் கலந்துக்கிறதுக்கு யார் வேணாலும் வரலாம். ஒரு 6 பேர் தேவை. எல்லாரும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இது கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த விஜய் டிவியில் நீயா நானா கோபிநாத் நடத்துவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷோ தான் இப்போ இங்கே நடக்க போகுது. அங்கே கோபிநாத் நடத்தினாரு, இங்கே மேரிநாத் நடத்த போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கோபிநாத்தை விட ஒரு படி மேலே, கோபிநாத்தோடைய அக்கான்னு தான் சொல்லணும். பாருங்க நீங்கள் யார் அந்த மேரிநாத்துங்கிறது அப்புறமா தெரியும். சரிங்களா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ண. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நேராக ப்ரோக்ராம் போயிடலாம்னு நினைக்கிறேன். அதான் மேரிநாத் சொன்னாதான் நல்லா இருக்கும், கொஞ்சம் நாள் விட்டுட்டாங்க. அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க என் பள்ளி தலைமை ஆசிரியரை அன்போடு அழைக்கின்றேன். சார் செஸ் விளையாட பிள்ளைங்களே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால அது அவங்களுக்கும் இன்னும் சந்தோஷம் தரும்னு நினைக்கிறேன். சாரோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, நாங்க சிறப்பு விருந்தினர் சொல்லிட்டீங்க, எதனால சிறப்பு விருந்தினர்னு சொல்லலையேன்னு கேட்டாங்க. அதை சொல்லிடலாம். அதாவது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பல்லாவரத்துல ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடந்தது. அங்க நம்ம பிள்ளைங்க 25 பேர் போய் போட்டியில கலந்துக்கிட்டு விளையாண்டு வெற்றி கோப்பைகளையும் மெடல்களையும் சான்றிதழ்களையும் வாங்கி வந்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு சிறப்பு விருந்தினர்களாக மேடமும் சாரும் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு யாருன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு 50 செஸ் கிட்டு, அதாவது டோர்னமெண்ட் போர்டும் காயின்ஸும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளி, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற அரசு பள்ளிகளுக்கு போய் இது மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் 50, 25 அப்படின்னு இது வரைக்கும் 4575 போர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூலோட 5000 நிறைவு செய்றாங்க. ஒரு பெரிய ரீச் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களோட இலக்கு என்னங்கிறத மேம் வாயால நம்ம கேட்டா நல்லா இருக்குங்கிறது பெரிய இலக்கு. அது மேம் சொன்னாதான் நல்லா இருக்கும்னு என்னோட விருப்பம். அது அப்ப அவங்க பேசும்போது சொல்லுவாங்க.
திருமதி சுபாஷினி மேம் தான் இதுக்கு மூல காரணம். அதாவது ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மகளிர் தினம் கொண்டாடுறோம்னா அதுக்கு மூல காரணம் நம் வீட்டு ஆண்கள் தான். இதை எல்லா இடத்துலையும் உறுதியா சொல்லலாம். அதை நான் அந்த ஸ்கூல்ல சாரை பார்த்தேன். நான் தான் எல்லாம் செய்யறேன் நீங்க நினைக்கிறீங்க, அது இல்லை, மேம் தான் எல்லாமே, நான் அவங்களுக்கு பின்னாலதான் நிக்கிறேன்னு அவ்வளவு ஒரு தன்னடக்கமா சொன்னாங்க. அவங்க 2 பேரோட அந்நியானத்தை பார்த்து கொஞ்சம் எனக்கு பொறாமையா கூட இருந்ததுன்னு சொல்லலாம். சரி, பொறாம நல்லதில்லை, குறைச்சுக்கிறேன். அதனால அவங்களை கௌரவிக்க என் பள்ளி தலைமை ஆசிரியரை அன்போடு அழைக்கின்றேன். செஸ் விளையாட பசங்க வாங்க. ஜெரிஷா, சிவானி மேம்க்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி கிஃப்ட் கொடுத்துருங்க. பாய்ஸ் 2 பேர் வாங்க. சுதீர், யார் முன்னாடி இருக்கீங்க வாங்க. பிரதீப் வாங்க. இது 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். இதை நீங்க இப்பவே ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ பாய்ஸ். சதுரங்க தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். சதுரங்க விளையாடி நாளும் நன்மை தேடுங்கள். நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த அரசு பள்ளி மாணவரின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த அரசு பள்ளி மாணவரின் வாழ்வு முன்னேற. சதுரங்கப்பை கொண்டு வந்து கொடுக்கும் போது இன்பம், அதை கொண்டு விளையாடும் போது எங்களுக்கும் இன்பம். பேராசையாக இருக்கிறது இன்னும் இன்னும் வேண்டும், பொது நலமே இருக்கும் நெஞ்சில் இறைவன் என்றும் வாழ். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த அரசு பள்ளி மாணவரின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த அரசு பள்ளி மாணவரின் வாழ்வு முன்னேற. நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும், கடலை போல விருந்த இதயம் இருந்திட வேண்டும். பயிலும் சதுரங்க வீரர் வீராங்கனைகளான நாங்கள் போட்டியின் விதிமுறைகளை கடைபிடித்து நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் உங்களால் எங்களுக்கு கிடைத்துள்ள சதுரங்க உபகரணங்களை கொண்டு தினந்தோறும் நன்முறையில் பயிற்சி பெற்று பல்வேறு போட்டியில் G. Priyanka. Today, 8th March, we are present here to celebrate. It is a day when women get respect for all their hard work and efforts. The day also marks to raise awareness about women's rights. Women play an important role in everyone's life. There are many inscripting like Indira Gandhi, Kiran Bedi and Kalpa Chawla, etc.
etc. All the women in the world deserve respect, love, care and happiness. We should respect women and support them. Thank you for everyone. வேலைக்கு போறவங்க பிள்ளையாச்சு, வீட்டுல இருக்கவங்க ஒருத்தரையுமே காணாமப்பா. ஹரிநாராயண் அம்மா வரலாம், சிவானி அம்மா வரலாம். மாணவர்கள் அமைதியா இருந்தாலும் பேரண்ட்ஸ் பேசுவாங்களாம். நீங்க பேசுனீங்கன்னா அவங்க பேச மாட்டாங்களாம். சாரதா மிஸ் ஓடி வாங்க பார்க்கலாம். கிளாப் பண்ணுங்க மிஸ்ஸுக்கு. இப்போ இந்த ஏரியா காலியா இருக்க அப்புறம் நான் மைக்கை கீழே வச்சு நான் அந்த ஏரியாவுக்கு போயிடுவேன். வெல்கம் மிஸ். பேரண்ட்ஸ் சைடுல இருந்து ஒருத்தர் கூட வரலையேப்பா. எல்லாரும் வேலையை போறீங்களா என்ன? தேவி மிஸ், தேவி மிஸ், சாரதா மிஸ் ஹோம் சைடு, இந்திரா மிஸ் ஹோம் சைடு, சுசித்ரா மிஸ் ஹோம் சைடு, பத்மாவதி மிஸ், கல்பனா மிஸ், கல்பனா மிஸ். வெரி குட். கேமரா பேரண்ட்க்கு முதல்ல வந்துட்டாங்க பாருங்க. நல்ல பழக்க கரகோஷம். அவங்களுக்கு தான் வெற்றி வேலை இன்னைக்கு. வெரி குட். ஆஷா மிஸ், பொற்படி மிஸ், தமிழரசி மிஸ், லதா மிஸ், கருணாதேவி மிஸ், ராஜேஸ்வர் மிஸ், கம்ப்யூட்டர் மிஸ். போதுமா? அந்த படம் நிறைய இருக்கு, போதும். சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? முதல்ல வேலைக்கு போறவங்க நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு 2 கிட்ஸ் சொல்றேன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு வந்துடுறேன், வீட்டு வேலையை கூட எங்க வீட்டுக்காரர் பார்த்துக்குவாரு, அப்ப நான் நிம்மதியா தான் இருப்பேன். அம்மாவா இல்லையா? அதனால வேலைக்கு போறது நிம்மதி. அதே சமயத்துல வாரத்துல 3 நாள் மட்டும் நான் வேலைக்கு வருவேன், மீதி 2 நாள் வீட்டுல இருப்பேன். அதனால வீட்டுல இருக்கவங்க பக்கமும் நான் பேசுவேன். வீட்டுல இருக்கும்போது ஏன் டிவியை போட்டோமா, 4 சீரியலை பார்த்தோமா, யூடியூபை பார்த்தோமா, சேஃப்டி டிவியை பார்த்தோமா, ஜாலியா என்ஜாய் பண்ணோமான்னு காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு குட்டியா ஒரு தூக்கம் போட்டு இங்க டீச்சர் தான் 4 நாள் கத்தி தோட்டையெல்லாம் கத்தி நான் வந்து சீரியல் பார்த்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இங்க டீச்சர்ஸ் எல்லாம் காலையில எனர்ஜியா பவுடர் போட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு கத்தி 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 இந்த மத்தியான சோத்தை தின்னுட்டு ஐயோ இவைகளையும் அடக்க முடியல, நம்மளாலையும் முடியல, டயர்டா இருக்கிற நேரத்துல நான் குட்டி தூக்கம் போட்டு ஃப்ரெஷ்ஷா எழுந்திரிச்சு பிள்ளைங்க பச்சையை சுட்டு கொடுத்தோமா சொச்சியை சுட்டு கொடுத்தோமா சாப்பிட்டு அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு மீதி நேரத்தையும் பக்கத்து வீட்டுல போய் ஒரு அரட்டையை போட்டு அப்படி ஜாலியா போறதுனால வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வகையில பார்த்தா நிம்மதியா தான் இருக்கு. இப்ப வேலைக்கு போறவங்க முதல்ல உங்க தரப்பு நியாயத்தை கருத்தை சொல்லலாம். இதுல நீங்க என்னென்ன சவால்களை சந்திக்கிறீங்க கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். யார் முதல்ல பேச விரும்புறீங்க? தேங்க்யூ, வெரி குட், பேசுங்க பார்க்கலாம். வேலைக்கு போறவங்க தான் மன மகிழ்ச்சியோட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருந்து ஆரம்பிப்போம், சரிங்களா? வீட்ல நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாலும் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா அவங்க வேலைக்கு வந்துரும். வீட்ல இருந்தாதான் நீ யார் நானா, நீ பெருசா நான் பெருசா, சின்ன சின்ன வேலை கூட மனக்குடைச்சல் மண்டை குடைச்சல் ஆகி நம்ம அதை பத்தியே யோசிச்சு வேலைக்கு போறவங்க ஃபோன் பண்ணி அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு தேவையில்லாம டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்போம். இப்ப வேலைக்கு வரதுனால இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும். இப்ப நம்ம வீட்ல இருக்கோம், இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் நம்ம ஸ்கூலுக்கு வரோம், விதவிதமா சாரி பார்த்து நாமளே பிளசண்டா வச்சுக்குவோம். ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப ஃபாரின் கண்ட்ரி ப்ராஜெக்ட் தான் அவங்கள போயிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல போற ட்ரெஸ் அவங்க போட்டுட்டு இருக்க முடியுமா? ஒரு ஜீன்ஸ் பேண்ட், குர்த்தி, மேக்ஸி, டிஃப்ரெண்டா நம்மளுக்கு என்னென்ன தோணுதோ எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டு அழகு பார்த்து நம்ம பிளசண்டா வச்சுக்க முடியும். வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவோம், திங்கட்கிழமை ஒரு நைட்டி, செவ்வாய்க்கிழமை ஒரு நைட்டி, புதன்கிழமை ஒரு நைட்டி, அந்த மாதிரி ட்ரெஸ்ல எல்லாம் கலர் கூட வர மாட்டோம். அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். உண்மைதானே? அப்ப வேலைக்கு போறவங்க நான் ஒத்துக்கிறேன் வேலைக்கு போறதுனால மன மகிழ்ச்சி உருவாகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கோம், வீக்கெண்ட்ல தூங்குவோம். ஏமா இந்த பக்கம் மைக்க கொடுத்து தப்பா போச்சோ?
அவங்க மகிழ்ச்சியா இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும். பாவமா இருக்கா? இல்லையப்பா. அதாச்சும் இந்த டாபிக்காக அவங்க பேசுறாங்களே ஒழிய அவங்கள பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. பஸ்ல வந்தா கண்டக்டர் பயப்படணும், டக்குன்னு ஏறணும். அருமை, அருமை, அருமையான கோவம். இந்த மாதிரி தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சூப்பர், சூப்பர் பாயிண்ட். எக்ஸாம் என்ன சொல்றாங்க? எச்சம் திட்டா? என்னப்பா அது அநியாயமா இருக்கு? பிள்ளைங்களே திட்டக்கூடாதுன்னா எச்சம் அப்படி ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் திட்டலாம். அதுக்கு பயப்படுவான். வீடுனா நாளைக்கு ரூம் சுத்தி சுத்தி வரும். இல்ல ஒரே இருந்துகிட்டு ஐயோ பயங்கர டார்ச்சரா இருக்கும். வெரி குட். உங்களோட குரலுக்கு நான் வந்து ஆட்சேபனை இல்லாம ஒத்துக்கிறேன். அடுத்ததா வேலைக்கு போற தரப்புல இருந்து ராஜி மிஸ். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பே வேண்டாங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க எந்த பக்கம் பில்லாச்சு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா. பேசிதான் இருக்கிறாங்க. தீர்க்க நடத்திலாம் முடியாது. இந்த பக்கம் தான் பில்லாச்சு. இதுலதே தெரியுது யார் வேலைக்கு போறவங்க தான் நிம்மதியா இருக்காங்கன்ட்டு. இவங்க இந்த பக்கம் கூப்பிட்டாங்க. சுசித்ரா மேல், சாரதா மேல், எந்திரா மேல்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே ஒரு இருக்காங்க. நிமிஷம் மிஸ். சிறப்பு விருந்தினர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. யாரு முதல்ல ஓடி வர்றாங்கிற முக்கியம் இல்ல, லாஸ்டா யாரு ஃபர்ஸ்ட்ல வர்றாங்கிறது தான் முக்கியம். சிறப்பு விருந்தினர் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு வேண்டாம். தேங்க்யூ சார். இப்போ உங்க கருத்து சொல்லுங்கள். முதல்ல ஒரு மனைவி கேட்டுங்க. நடுவர் ஐயாவுக்கு வந்து முதல்ல வணக்கமே சொல்லல. சார் வந்து அப்பா இப்போ வந்து ஞாபகம் வந்துச்சு. நடுவர் நான் தான். இந்த நடுவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற ஆள் அவங்க. அவங்களுக்கு வீட்டுல இருந்தா பயங்கர வேலை. இங்க வந்தாதான் வா அப்படின்னு மூச்சு விடுவாங்க. புரியுதுங்களா? அவங்க அதெல்லாம் கிடையாது. வீட்டுல இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். என்ன சொல்லுவேன், எங்க அத்தா இருக்காரு. எங்க அத்தா அத்தனை வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருவாரு. நான் ராணி மாதிரி உட்காந்துருப்பேன். அந்த அத்தானை பத்தி இங்க சொல்லுவாங்க பாருங்க கதை. பக்கெட் பக்கெட்டா இருப்பாங்க கதையெல்லாம். அது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்ப சொல்லல. காலையில காஃபி போட்டு தருவாராம், அப்புறம் டிஃபன் கொடுப்பாராம், 10 மணிக்கு ஒரு டீ போடுவான், அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாராம். கொடுத்து அது போக வேண்டியதுதான். அம்மா, குடும்ப ரகசியத்தெல்லாம் இங்க சொல்லாதீங்க. டிவி ஓடிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு கடைசியில எங்க போவாங்க? டாக்டர் வீட்டு. அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, இன்னைக்கு கிடைக்குமா, அன்னைக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஆனா நாங்க வேலைக்கு வரவங்க பாருங்க எப்படி இருக்கோம்? சும்மா எவர் மீனா இருக்கமா? முதல்ல இந்த அணியில இருக்கிறவங்க எல்லாருமே வேலையில இருந்து வந்திருக்காங்க. இதுல உட்காரத்துக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. இல்ல அப்படிதான் சொல்லணும். அப்ப கூட கவனிச்சு வாங்க. நாங்க இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறோம். இது செல்லாது. சும்மா அவங்க அந்த பக்கம் ஒரு நாள் 2 நாள் சந்தோஷம் இருக்குங்க வீட்டுல இருந்தா. 3ஆவது நாள் கண்டிப்பா நமக்கு வந்து போர் அடிச்சிடும். ஓகே, தேங்க்யூ. வேற ஆள்கிட்ட மைக் கொடுக்கலாம். அடுத்து யார் பேசுறீங்க? இந்த சைட்ல இருந்தா பேசணுமா? ஆர்வம் இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. ஆஷா மிஸ் சொன்னாங்க. அதாவது வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெளியில வந்தா எல்லாம் ஃப்ரீ ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல அந்த காலத்துல 10 பேரை வச்சு மேய்ச்சாங்க. இன்னைக்கு ஒண்ணே வச்சு உங்களால மேய்க்க முடியல. பிளே ஸ்கூலுக்கு போறீங்கல்ல, எதனால பிளே ஸ்கூல் போறீங்க? வீட்டுல இருந்தீங்கன்னா நீங்க ஒழுங்கா பாத்துக்கலாம்ல. ஏன் பிளே ஸ்கூல் போகணும்? வேலைக்கு வருதால தானே. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ட்ரெஸ். ஓகே, நாங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்கனவே கட்டின சாரி எல்லாம் கட்டியிருக்கோம். இவங்க எல்லாருமே புது சாரி கட்டியிருக்காங்க. நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க என்ன, அதாவது ஒரு ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப யங்கானவங்க, அழகானவங்க. அவங்க எனக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. சுசித்ரா மிஸ், நாளைக்கு வரும்போது எல்லாம் புது சாரி கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புது சாரி கட்டுறது ஒரு கவலை, அதுக்கு பிளவுஸ் தைக்கிறது ஒரு கவலை. எங்களுக்கு அந்த கவலை எல்லாம் இல்லைங்க. எங்களுக்கு அந்த கவலையே வீட்டுல இருந்தாலும் நாங்க வந்து பழைய புடவையிலேயே பெஸ்டான புடவையை எடுத்து கட்டிக்கிட்டு ஹஸ்பண்ட் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பா கூப்பிட்டு வரவேற்று உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அவசரத்தையில போட்டுட்டு ஓட. ஏன்னா நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன், அதுக்காக சொல்றேன். நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்ததாக பேரண்ட் சைட்ல இருந்து யாராவது பேசினா நல்லா இருக்கும். இன்னும் இருக்கு, நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்ல, அடுத்தடுத்து மைக் தருவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரே எல்லாரும் பேசணும். வேலைக்கு போடுறதுனால நான் சந்தோஷம் செய்வேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சண்டே தான் லீவ் விடுறாங்க. அந்த சண்டே சொல்லுவாங்க பாருங்க, நீ என்ன 100 பேருக்கு சமைக்கிற,
எங்க 4 பேருக்கு தானே சமைக்கிறேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ சலிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரலாம் போவோம். அப்போ ஒரு வேலை சொல்லுவாங்க, உன் கையால டீ குடிச்சாதான் நல்லா இருக்கும், ஒரு டீ போட்டு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கவே சந்தோஷமா இருக்கேங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சு வச்சிருக்கேம்மா. நாங்க என்ன பொம்மையா நாங்க உங்களுக்கு அப்படியே 24 மணி நேரம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு நாங்க பொம்மையா சொல்லுங்களேன்? பொம்மை எப்படிமா வேலை செய்யலாம்? உங்க கருத்து அப்பா இருக்கு, சருந்தே தப்பா இருக்கு. இல்ல வீட்டு வேலை நான் சொல்றேன். இப்ப நீங்க எந்த தரப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த தலைப்புல இருக்கிறீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நான் வேலை அதான் அவங்கள பத்தி நெகட்டிவா சொல்றேன். வேற ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து காலையில 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்பதான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மைண்ட் ப்ரெஷரும் இருக்காது நமக்கு, வீட்டோட ஞாபகமே இருக்காது. ஆனா அந்த ஃபுல் டைம் நம்ம வீட்டோட ஞாபகமே இருக்காது. வேலைக்கு வந்தா நிம்மதியா இருப்போம்னு சொல்றாங்க. வீட்டுல இருந்து பாருங்க, இது எல்லா நச்சரிப்பும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ப்ரெஷர். நோட் பண்ணிக்கங்க, பக்கத்துல ஒரு ரூமா போட்டு இவங்க ஸ்கூல்ல நிப்பாட்டுங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளோட வீட்டுல இருக்க எந்த ஒரு மைண்ட் ப்ரெஷரும் இருக்காது. காலையில வரும்போது எல்லாத்தையும் மைண்ட்லலாம் மறந்துடும். அடுத்து குழந்தைங்களை பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க கூட அந்த பேசுறது மூலியமா நிறைய விஷயம் நமக்கு வந்து மைண்ட் ப்ரெஷரை போகும். ஜாலியா பழகுவாங்க, நிறைய கத்துக்கலாம் அவங்கள்ட்ட இருந்து. ஒரு புது புது விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வேலைக்கு போறதுனால நிறைய பர்சன் நம்ம சந்திக்கிறோம். அப்ப அவங்கள்ட்ட இருந்து நிறைய நாலேஜ் எடுத்துக்க முடியும் நம்மளால. வீட்டுல இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அரைச்ச மாவை தான் அரைச்சிட்டு இருக்கணும். அரைச்ச மாவே அரைச்சா பிடிச்சிடும், புது மாவே அரைங்க. மிக்க நன்றி உங்கள் கருத்துக்களுக்கு. அடுத்ததாக பேரண்ட் சைட்ல இருந்து ஒருத்தவங்க பேசுங்க. வீட்டுல இருக்கிறதா நிம்மதி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் சின்ன விஷயம் தான். இப்போ பையனை ஸ்கூல்ல வந்து இப்போ விட்டுட்டேன். நான் ஒரு பெர்மிஷன் கேட்கணும்னா நான் 3 நாளைக்கு முன்னாடி மேல இருந்து கீழே வர எல்லாத்துக்கிட்டையும் போய் காலைல விடணும். தயவு செஞ்சு எனக்கு 2 to 4 பெர்மிஷன் கொடுங்க. 2 to 4ல வந்து முடிக்கல அப்படின்னா எனக்கு வரிசையா அடுத்து மெயில் அனுப்புவாங்க. அவங்க ஒர்க் பண்ணல, வரலன்னு அது ஒரு டென்ஷன் பயங்கரமா இருக்கும். அதே வீட்டில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 o'clock 4 ஆனா என்ன, 5 ஆனா என்ன, ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம், என்ஜாய் பண்ண முடியும். நம்மளுக்கு நம்ம டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 7 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன். ஒரு நாள் கூட நான் 7 மணிக்கு வந்ததில்லை. 9 மணி 8 மணி தான். நான் வரும்போது என் பையன் 3/4 இருப்பான். தம்பின்னா போம்மா எனக்கு தூக்கம் வருதும்மா. என்னால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க், சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் தான் மறந்துடுவேன். ஒரு நாள் கூட கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த டைமுக்கு நான் கொடுத்ததே கிடையாது. எக்ஸ்கியூசஸ் தான், நெக்ஸ்ட் டே தான் செய்வேன். நைட்டு 12 மணி வரைக்கும் அவனையும் கஷ்டப்படுத்தி, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, பட் அவங்க செய்யணும்னா நம்ம அவங்களையும் கஷ்டப்படுத்துவோம். அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஒர்க் போகிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பெயின் வந்து இருக்காது. அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட உட்காருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. 4 மணிக்கு வருவானா, என்னால் ஒரு நாள் கூட நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தது கிடையாது. அது நம்ம நிறைய விஷயம் நம்ம இழப்போம் ஆக்சுவலா. பட் அவங்க நல்லதுக்காக தான் நம்ம செய்வோம். நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து அது ஃபியூச்சர் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. பட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாகும். அந்த ஏஜ்ல அவங்களோட நம்மளால இருக்க முடியாது. பிடிச்ச விஷயங்கள் எந்த விஷயமே நம்மளால செய்ய முடியாது. அதனால வராது அந்த நல்ல பழக்க கைத்தட்டுங்களா. பேரண்ட் சைட்ல இருந்து வந்து உண்மையிலே மிகவும் வேல்யூவான கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி. அடுத்தது இந்த சைட்ல இருந்து பேரண்ட் பேசுங்க. நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும்போது அதில் கிடைக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் தனிதான். எப்பவுமே கவலையை மறக்கச்சு ஒரு காலத்தையாவது மறந்துட்டு குழந்தையோட சிரிப்பு தான். ஸோ இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம்னா குழந்தையோட சிரிப்பு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ரொம்ப பெரிய ஹாப்பி தான். ஸோ அதனால ஒருத்தர் தான் ஹாப்பி. சூப்பர் சூப்பர். அப்பா பேரண்ட் ஸ்பீச் அப்படிட்டாங்க. இந்த ஒரு கைத்தறி கொடுக்க பார்க்கலாம். இப்படி இருந்தா நல்லா இருக்குமே. அடுத்ததா ஐயோ இந்த அம்மாவா கொஞ்சம் தள்ளி போயிடுறேன். பாத்தீங்களா, மைக்கே பயந்து புரிஞ்சுக்கிச்சப்பா. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆஷா மிஸ் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, வீட்டுல இருந்தா அழுக்கு நைட்டியை மட்டும் தான் போட்டுட்டு இருப்போமா. எவ்வளவு தவறான விஷயம். நம்ம வேலை செய்யறோம், சவுந்தரம் போன உடனே எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி, எப்படா இந்த சம்மர் டைம்ல ரிமூவ் பண்ணி நம்ம தான் நைட்டி போட்டுட்டு இருப்போம். அப்போதான் வீட்டுக்காரர் வேலையில இருந்து வருவாரு.
இந்த காலையில போட்டு அழுக்கு நைட்டி இப்பயே போட்டுட்டு இருந்தாலேன்னு தான் நம்மளை பார்ப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க காலையில இருந்து நைட்டி போட்டுட்டு இருப்பாங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்காரர் வர நேரத்துலயும் பிள்ளைங்க ஸ்கூல்ல விட்டு வரும்போதும் ஃப்ரெஷ்ஷா ஃபேஸ் வாஷ் பண்ணி அழகா தலை சீவி நீட்டா இருப்பாங்க. நிறைய லேடிஸை பார்த்துருக்கேன். ஒர்க்கிங் லேடிஸ் தான் ஈவினிங் ஒரு மாதிரி இருப்பாங்களே தவிர வீட்டுல இருக்கிற லேடிஸ் அழகா நீட்டா இருப்பாங்க வீட்டுல. அதெல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வேலையில இருந்து வரும்போது அழகா இருப்பாங்க. நான் பேச முடிக்கிறேன் இருந்தம்மா, நான் பேச முடிக்கிறேன். நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம வீட்டுல வேலைக்கு போயிருந்தாருமா. நம்மள மேக்சிமம் பார்க்கறது அழகா ட்ரெஸ்ஸிங்ல பார்க்கறதே கிடையாது. அவங்க வேலைக்கு வர லேடிஸோட ஹஸ்பண்ட் தான் அப்படிதான் அழுக்கு நைட்டு வேலைக்கு சென்ற குழந்தைகளை, அந்த அம்மாக்களுடைய குழந்தைகளை என் கிளாஸ்ல இன்னைக்கு நான் கேட்டேன், உங்க அம்மா வீட்டுல இருந்தா உனக்கு பிடிக்குமா வேலைக்கு போனா பிடிக்குமான்னு. 99% ஏதோ ஒரு குழந்தை எங்க அம்மா வேலைக்கு போனா தொலைஞ்சா நிம்மதின்னு ஒரு பையன் மட்டும் தான் சொன்னான். மீதி எல்லா குழந்தையும் எங்க அம்மா வீட்டுல இருந்தாதாமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் ஸ்கூலை விட்டு போகும்போது எது வேணும் என்ன ஸ்நாக்ஸ் வேணும் கேட்டு செஞ்சு தருவாங்க. காலையில இதை செஞ்சு வைமா சொன்னா சாயந்தரம் செஞ்சு வைக்கிறாங்க. நான் பேச வைக்கிறேன் இருக்கமா என்னமா வேணும். சரி, வேலைக்கு எதுக்கு நம்ம வரோம்? நம்ம குடும்பத்துடைய பிள்ளைகளை முன்னேற்றத்துக்காக தான். ஆனா வேலைக்கு வர பெண்கள் நம்மளுடைய பிள்ளைகளை ஒழுங்கா கவனிக்கவே முடியல. ஸ்கூல்ல ஒரு பேரண்ட்ஸ் நன்றி நன்றி மிக அருமையான கருத்துக்கள். குழந்தைங்க சாப்பிட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனாலும் பிள்ளைங்களோட கருத்து நாங்க கேட்கல, உங்களோட கருத்து தான் கேட்கிறோம். இந்த சைட்ல இருந்து யார் சொல்றீங்க? இந்த கருத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன சவால்களை சந்திச்சீங்கன்னு சொல்லலாம். நீங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் மகளிர் வாழ்த்துக்கள். எனக்கு வேலைக்கு போகலாம் ரொம்ப நிம்மதியா இருக்கும். நீங்க சொல்றீங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் ஒவ்வொரு நிமிஷமும் என் பசங்க கூட தான் இருக்கு, நான் வேலைக்கும் தான் போயிட்டு இருக்கேன். இன்னொன்று வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படா வெளியே கூட்டிட்டு போவாங்கன்ற எண்ணம் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்ப அந்த ஒரு நாள் கிடைச்சாலும் எங்க குழந்தை கூட வெளியே சுத்தணுன்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி நீங்க குழந்தைங்கள டைம் ஸ்பெண்ட் நம்ம கிட்ட தான் இருக்கு. எல்லாருக்கும் இப்ப கைடு கட்ட வீட்டில் இருக்கவங்க கூட பாருங்க, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. காலையில இருந்து ஸ்கூலுக்கு பசங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கைடு கட்ட தான் இருக்காங்க. ஈவினிங் அவங்க 7 மணி 8 மணி ஆகும். அந்த மாதிரி நீங்க சொந்த பந்த வீட்டுக்கு போறீங்க, அங்க போய் எந்த வேலையும் செய்யாம இருக்க முடியுமா? எல்லாமே சரிங்க. அப்ப நீங்க வெளியே கிளம்பி தானே போறீங்க. அப்ப உங்க குழந்தைங்களும் திட்ட விட்டு தானே போகிற நிலைமை இருக்கும். அந்த பசங்க அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க, நீங்க உங்க ஒர்க்கை பாக்குற மாதிரி தான் இருக்கும். நாங்க எங்க போனாலும் எங்க குழந்தை கூட தான் இருப்போம். வேலைக்கு போனாலும் என் குழந்தை கூட தான் இருப்பேன். வெளியே போனாலும் என் குழந்தை எப்படா குழந்தையோட இருப்பீங்களா குழந்தை இல்லாம இருப்பீங்களா? இல்லம்மா, வேலைக்கு போனா நிம்மதியா இருப்பீங்களா வீட்டுல இருந்தா நிம்மதியா இருப்பீங்களா? டாபிக் மாறி போகுது. ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, குழந்தை கூட அவங்க நிம்மதியா இருக்க முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு வேலை இல்ல. வீட்டுல இருந்தப்போ மாமியார் அவங்க எதனா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நான் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா அதெல்லாம் ஓரம் கட்டி நான் வெளியில வந்து மோஸ்ட்மா நான் பசங்க கூட தான் இருக்கேன். குழந்தை கூட வேலை இல்லையா நான் இருந்து நிம்மதியா போனோம். அந்த ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல இல்லாத இப்படிதானே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிருந்திருக்கேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போறது எனக்கு நிம்மதியா இருக்கு. வீட்டுல இருந்தா நான் யோசிச்சுட்டே இருப்பேன். யாருன்னா எதாவது ஒண்ணு சொல்லிட்டு அதை போட்டு குழப்பிக்கிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். சோ நான் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக வேலைக்கு போறேன். அதை நிம்மதியா செஞ்சுக்கிட்டு திருப்தியா இருக்கேன். சூப்பர் சூப்பர், நன்றி. கைதட்டல் கொடுக்குறோமா? சரி, இப்ப எல்லாரும் உங்களோட கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ வேலைக்கு போறவங்க என்னென்ன சவால்களை எதிர்கொள்றீங்க? மன நிம்மதியா இருக்கிறேன்னு சொன்னா கூடவே ஏதாவது உங்களுக்கான நிறைய இஷ்யூஸ் பார்த்திருப்பீங்க. அதை பத்தி ஏதாவது சொல்லலாம். பேரண்ட்ஸ் தரப்புல குளோரியா அம்மா. அனைவருக்கும் என் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் வந்து காலையில 4 மணிக்கு எழுந்துட்டு எல்லா ஒர்க்கும் வீட்டில் முடிச்சுட்டு 2 பஸ்ஸு சம்டைம்ஸ் 4 பஸ்ஸு முடிச்சு கூட நான் வேலை செய்ய இடத்துக்கு போகணும். என்னதான் நம்ம போனாலுமே கஷ்டப்பட்டாலுமே அந்த 5ஆம் தேதி ஆனால் சம்பளம் வாங்குவோம் பார்த்தீங்களா, நாங்கள் அந்த கஷ்டமே தெரியாது. இப்போ குழந்தைகளுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவங்க மேற்கொண்டு படிக்க வைக்கணும். இப்போ பசங்களுக்கு வந்து ஒரு எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறப்போ நமக்கு பணம் தேவைப்படுது. நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஹஸ்பண்டோட அந்த இன்கம்மை மட்டுமே வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்குது. நம்ம வேலைக்கு போனோம்னா நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், முன்னேற்றலாம், நம்மளோட தேவைகளையும் நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம்.
இவங்க சொன்னாங்க எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உண்மையான விஷயம்தான். ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கெல்லாம் நின்று பேசிட்டு இருக்கும்போது என்னோட சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, எதையாவது கொடுத்தாங்கன்னா ஒரு பைசாவை வந்து கையில கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், பேங்க்ல போட்டுடுறாங்க, ஏடிஎம் கார்டு மொத்தம் அவங்க கிட்ட இருக்கு, அதனால வந்து நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப உங்களுக்கு எங்க எக்கனாமிக்கல் டிபெண்டன்சி, எங்க எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்சி இருக்கு உங்களுக்கு? அப்ப வந்து நீங்க வேலைக்கு வந்தாலும் அங்க கொடுக்குறவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அதே மாதிரி வீட்டுல இருந்தாலும் எங்களுக்கு செய்யறவங்க எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால வீட்டுல இருக்கும்போது குழந்தைங்களை பார்த்துக்கலாம், எல்லாரையும் பார்த்துக்கலாம், வேலை இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ வந்து உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி என்னோட சகோதரர்கள், என்னோட தம்பிங்க, தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் எங்க இன்னொரு தம்பி சயின்ஸ் சார், 2 பேரும் வந்து அவங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேரோட ஒய்ஃபும் வந்து வீட்டுல இருக்காங்க. இப்ப அவங்க வந்து இங்க நிம்மதியா வேலை பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க ஒய்ஃப் 2 பேரும் தான். ஸோ இந்த நேரத்துல வந்து அதை நான் வந்து தெளிவா பதிவு பண்ண விரும்புறேன். ஸோ வீட்டுல இருந்தா புருஷனையும் பார்க்க முடியும், குழந்தைகளையும் பார்த்துக்க முடியும். நம்ம குடும்பத்துல சிக்கல் இல்லாத குடும்பம் எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து நிக்கிறது தான் பெண்களோட பெரிய விஷயம். நம்மளுடைய தனித்தன்மையே அதுதான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சரி, இப்போ உங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து பொறாம வந்திருக்கா? உங்க சைட்ல இருந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கவங்களை பார்த்து பொறாமப்பட்டதுண்டா? பட்டிருக்கோம். என்ன வச்சுக்கோங்களேன், அவங்க நினைச்ச நேரத்துக்கு தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, காஃபி குடிப்பாங்க. நம்மளால எதுவுமே அந்த மாதிரி பண்ண முடியும்னு தோணும். பட் ஆனால் என்ன செய்யறது, வேலைக்கு வந்துதான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலியை வந்து நம்மளுடைய சப்போர்ட்டில் கொஞ்சம் நாம் அவங்களுக்கு உதவி பண்ணுறோன்னு நினைக்கும் போது நிம்மதியாக இருக்கும். உண்மையாக சொல்லும்போது அந்த சேலரி வரும்போது அவங்களுக்கு நம்மளால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கும் போது, நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்க முடியுதுன்னு நினைக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு ஓகே, வெரி குட். இப்போ நீங்க வேலைக்கு போறவங்களை பார்த்து பொறாமைப்பட்டதுண்டா? உங்க தரப்புல இருந்து வேலைக்கு போறவங்களை பார்த்து பொறாமைப்பட்டதுண்டா? இல்லைம்மா, அந்ததே இல்லை. இல்லைங்க, இந்த ப்ரொஃபஷனல் இது வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் வச்சு இதை கண்டினியூ பண்ணேன். அது காலத்தின் கேட்டாங்க, நான் இந்த ப்ரொஃபஷனலுக்கு வச்சு தான் நான் இதை கண்டினியூ பண்ணேன். வேற என்ன, இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி நான் நிறைய ஜாப் பண்ணியிருக்கேன். அந்த ஜாப்லாம் ஒருத்தர் சொன்னாங்க, இவங்க என்னோட குழந்தையோட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது வந்து இம்பாசிபிள். எல்லா ஜாப்பும் உமன்ஸ்க்குமே அது இம்பாசிபிள். காலையில் 6 மணிக்கு ஒரு டிஃபன் பண்ணி வச்சுருக்காங்க, குழந்தைக்கு நல்ல ஸ்நாக்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த குழந்தையால இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமையலறையில் போய் எடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வர முடியாமல் வெறும் எம்டி டிஃபன் பாக்ஸில் 10 ரூபீஸ் போட்டு மூடி எடுத்துன்னு வந்துட்டான். கொண்டு வந்து சாப்பாடுன்னு வச்சுட்டு இருக்கான். ஏன்பா நீ வாங்கிட்டு வரலையான்னு கேட்டதுக்கு, இல்லை மிஸ் பக்கத்தில் காயா கடை இல்லை, அதான் இட்லி கடை இல்லை. ஏன்னா 2-3 நாளாக அந்த அம்மாவுக்கு ஓட்டி அந்த மாதிரி இருந்ததால காலையில் டிஃபன் பண்ணி கொடுக்கல. ஆனால் 3rd டே நல்லா ஃப்ரீயாக இருந்திருக்காங்க. ஸோ நல்ல ஸ்நாக்ஸு டிஃபன் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குழந்தைக்கு எடுத்து கொடுத்துட்டு போக முடியாது நிலைமையான 6 மணிக்கு, ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு டியூட்டி. ஸோ சில பேரண்ட்ஸ்க்கு ஓகே, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ஓகே. சில பேரண்ட்ஸ்க்கு அந்த குழந்தையோட என்ன ட்ரெஸ் போட்டு போகிறாங்க, என்ன யூனிஃபார்மில் போகிறாங்கன்னா அன்யூனிஃபார்மில் போகிறாங்க, இந்த மாதிரி கூட பார்க்க முடியாத பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்பா வந்து ட்ரங்கர், அவர் ரொம்ப மோசம். இந்த மாதிரி இருக்க ஃபேமிலிலாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபேமிலிலாம் இருக்கும்போது சிலர் வந்து ஒரு வருமானமே போதும் அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடோடு இருந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ மிஸ். அடுத்ததா உங்க சைட்ல இருந்து மைக் அவங்க கொடுக்கவே இல்லை, கொஞ்சம் மைக்கை கொடுங்க பார்க்கலாம். நேரம் ஆகிட்டே இருக்கு, கடற்கடன் முடிக்கணும், கொஞ்சம் குயிக்கா முடிக்க பார்க்கலாம். அம்மா, உங்க கருத்தை அவங்க மேல திருப்பாதீங்க, அவங்க கருத்தை மட்டும் சொல்லட்டும். விட்டு ஏற்றுக்கப்பட மாட்டாங்க, பாஸ் பண்ண மாட்டீங்க, அப்புறம் விட்டு ஏற்றுக்கப்பட மாட்டாங்க. ஓன் கருத்தை தான் சொல்லணும். மிஸ் இப்படி எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தேன். ரொம்ப நன்றி. மைக் அடுத்தால கொடுத்துருங்க. ஆக்சுவலாக நம்மளாம் ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 1850 வருஷத்துலேருந்தே லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போலேருந்து
ஃபேஸ் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டியும் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா விடாமுயற்சி, நம்பிக்கை. எதுவாக இருந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம். இன்னொரு விஷயம் என்னன்னா எதிர்த்து சொன்னாங்க வேலைக்கு போகலன்னா ஜாலியாக இருக்கும் போவாங்க அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. பட் என்ன விஷயம்னா வேலைக்கு போகிறனால நம்ம வீட்டில் நிறைய சப்போர்ட் பண்ண முடியும் நம்மளால. இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலைக்கு போனால் தான் ஒரு குடும்ப சூழ்நிலையை கரெக்டாக கொண்டு போக முடியும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வேலைக்கு போனால் பசங்களை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்மளா அதுக்கான டைம் ஒதுக்கணும், பிளான் பண்ணிக்கணும். பசங்களுக்கு உண்டான டைம் ஒதுக்கணும். ஓகே, அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வீட்டு வேலையாக இருக்கட்டும், வெளி வேலையாக இருக்கட்டும், அதுக்கான டைம் நம்ம தான் ஒதுக்கிக்கணும். அதே மாதிரி இதுக்கு மேலேயும் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், தைரியமா என்ன அருமையான கருத்து கிளாஸ் கொடுக்கலாம். எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் லேடிஸ் பெண்களாக இருக்கட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஒரே நிமிஷம். நன்றி. ஒரு ஆள் பேசாத, ஒரு ஆள் மைக்கு கேட்குது, அதனால அவங்கள பேச சொல்றேன். குறுக்கிட்டமைக்கு மன்னிக்கவும். நான் ஹெல்த் இஷ்யூவை பற்றி பேசுகிறேன். அங்கே 3 பேர் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க அதாவது நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியாக நம்ம உடம்ப வந்து நல்லா பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க படுத்து தூங்கி உடம்பு வெயிட் போடுறாங்க என்ன சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க வீட்டில் இருந்துட்டு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அப்படின்னு கண்ட நேரத்துக்கு அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க, எப்போ பாரு எதாவது செஞ்சுட்டாங்கன்னு கேட்குறாங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க நம்ம பிடிச்சி எது செஞ்சாலும் சந்தோஷம். அந்த பாயிண்ட்டை வச்சு நான் சொல்லிடுறேன். அதுதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு பிடிக்குது, அதை நம்ம செய்கிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமா கேட்டாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே மாற்றி இன்ட்ரெஸ்டாக செஞ்சு தரலாம். நம்ம ஹெல்த் இஷ்யூ நல்லா இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக நம்மளால எதுவுமே செஞ்சு தர முடியல. ஸோ நான் ஹெல்த் இஷ்யூ வந்து குழந்தைங்களுக்கும் பார்க்கும்போது அருமையான கருத்து, ஏற்றுக்கொள்ள முடியாது. மைக் அவங்க கேட்குறாங்க, என்ன மைக் பிடிக்கல, அவங்களோட நிறைவு செஞ்சுட்டு நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட கருத்து கேட்கலான்னு இருக்கோம். டைம் ஆயிடுச்சு. இங்க பேசுறவங்க யாருக்கும் மைக் கிடையாது. ஆசாமி மைக் அங்க பக்கத்துல கொடுத்துருங்க. பேச வாங்கன்னு கூப்பிடும்போது ஒருத்தர் வரல. இப்போ மைக்ல கொடுங்கன்னு கேட்கும்போது நான் பேசுறேன், நீ பேசுறேன். பேசுங்க மிஸ். முடிய போல இருந்து வளர்ந்து சொல்லிக்கிட்டேன். படப்பட வாங்க. சரி, மிக்க நன்றி. அடுத்ததாக நம்ம சிறப்பு விருந்தினர் அவரது கருத்துக்களை தெரிவிப்பார்கள். நான் நடுநிலை எப்போதும் நியூட்ரல் ஆல்வேஸ். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் வந்து கொஞ்ச நாள் ஹோம் மேக்கராகவும் இருக்கிறேன், இப்போ ஒர்க்கிங் விமனாகவும் இருக்கேன். ஸோ உங்கள் 2 சைடோட கஷ்டமும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் என்னோட பெருமையாக இருப்பீங்க. அண்ட் ஐ எம் 43 years old. என் ப்ரொஃபஷன் நான் முக்கியமாக நினைக்கிறது என்னென்னா ஹோம் மேக்கரும் ஒர்க்கிங் விமன்ஸும் உங்களோட ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எங்களோட டைமிங்ஸ் வந்து ரொம்ப ஏடாகுடமான டைமிங்ஸ். அவர் ஃபேக்ட்ரினால திடீர்னு நைட் ஷிஃப்ட்டு, திடீர்னு ஜெனரல் அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ என்னோட ஜாபை நான் எப்படி சூஸ் பண்ணோம், என் ப்ரொஃபஷனை எப்படி சூஸ் பண்ணுறதுல எனக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா நான் இருக்கும்போது அவர் இருக்க மாட்டேன், அவர் இருக்கும்போது நான் இருக்க முடியாது. இட் ஹேப்பன். நிறைய பேர் ஃபேமிலிஸ் தான். ஸோ யார் எங்கே எந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. அகெயின் நான் கமிங் டு த பாயிண்ட், சாக்ரிஃபைஸ் இல்லை, காம்ப்ரமைஸ். அது ரொம்ப முக்கியம். எனக்கு என்னோட கேரியர் ரொம்ப முக்கியம், அவருக்கு அவரோட கேரியர் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம ஒரு முடிவு எடுத்து என்ன நிற்கிறோமோ அங்கே நம்ம நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கமிங் அகெயின் டு த பாயிண்ட், நான் படித்தது வந்து என் கேரியர் காமர்ஸ் குரூப். என் ஹஸ்பண்ட் வந்து 10th அட்டெம்ப்ட். அதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். இல்லை, நான் ரொம்ப ஏன் பெருமையாக சொல்லுவேன், அவர் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட். 2 பேரும் ஆப்போசிட் சைடில் இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்தேன்.
நான் என் ஃபேக்ட்ரிக்குள்ளே இறங்கினேன். எங்களோட சொந்த ஃபேக்ட்ரினால அங்கே நான் வேலை கற்றுக்கிட்டேன் 3 வருஷம். என்னோட கேரியர்லேருந்து அப்படியே மாறி நான் வந்து ஒரு லேடிஸ் யூனிட் வச்சு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங், ஸோ இப்படி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கிட்டேன். 2 பேரும் 24 மணி நேரமும் கூட இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமைக்கு நான் போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதான் ஆனால் அவரை வந்து ஒரு நாளைக்கு அவர் ஒரு 4 மணி நேரம் அவர் கூட இருந்தாலே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறமும் ஒர்க் பண்ணேன், ஆனால் அவரோட 24 மணி நேரமும் இருக்கேன். ஸோ வாட் ப்ரொஃபஷன் யூ சூஸ், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதா தான் இருக்குது. உங்கள் முக்கியமாக அவங்களுக்கு உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப திங்க் பண்ணுங்க. ஸோ யூ ஒர்க் இன் ஐடி ரைட். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஐடியில் இருந்து அதுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. சிம்பிளாக ஒரே விஷயம் பண்ணாங்க, மாண்டிசரி கிளாஸ் போனாங்க, அவங்களோட பசங்களோட ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ காலமாக பசங்களோட ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் பசங்களோட வீட்டுக்கு வருவாங்க. யூ சூஸ் சம் ப்ரொஃபஷனல் லைக் தட். நம்ம ஃபினான்ஷியலாகவும் நம்ம ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும். செகண்ட் திங் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் பத்தாது. அஃப்கோர்ஸ் போதும் அப்படின்னலாம் நம்ம எங்களுக்கு ஒரு பேர் கிடையாது. ஸோ ஒர்க் பண்ணுறது அவங்களோட விருப்பம். இது வந்து தனிப்பட்ட விஷயம் தான், தனிப்பட்ட விருப்பம் ஏற்படுறது. பட் ஸ்டில் நம்ம ப்ரொஃபஷனாக ப்ராப்பராக சூஸ் பண்ணி நம்ம ஏற்ற மாதிரி நம்ம எதையும் எல்லா இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து போயிடலாம். கஷ்டத்தை கூட சந்தோஷமாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம தான் அதை கடந்து போகிறோம், சந்தோஷமாக கடந்து போயிடும். ஸோ இது வந்து என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட லைஃப்பில் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கிறீங்க. ஸோ ஒர்க் போகிறவங்களும் சரி, ஹோம் மேக்கர்ஸும் சரி, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை. அதனால இது வந்து நான் நிம்மதிங்கிறத விட இக்கரைக்கு அக்கறை பச்சேன். இங்கே இருந்தால் நிம்மதியாக இருக்கும், அங்கே இருந்தால் அங்கே நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நியூட்ரலாக தான் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். மிகவும் மதிப்புமிக்க வார்த்தைகள், மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழரசு மிஸ். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்க வேலைக்கு போறீங்க, ஒரு பர்மிஷன் வேணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க போய் நிப்பீங்க பாருங்க. சார் சார் லெட்டர் வச்சுட்டீங்களா? பர்மிஷன் வேணும். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல போனா யாருமே பார்க்க முடியல, ஃபோன் பண்ணியும் பேச முடியல. அதாவது வேலைக்கு வந்துட்டு இங்க இருக்க ப்ரெஷர் எடுத்துட்டு போய் வீட்டுல எங்க போறது, அந்த பேக்கை போட்டு தொப்புன்னு போட்டுட்டு என்னடா என்ன பண்ற, அம்மா போட முடியல, நீயே சமைச்சுக்கோ, நீயே தோசை சுட்டுக்கோ அப்படின்னு நேற்று இல்லைன்னா நேற்று முந்தா நேற்று சமைச்சதை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறத எடுத்து சூடு பண்ணி கொடுத்து சாப்பிட சொல்றது. ஒரு சின்ன கேம் வைக்க போறோம். அவங்களையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி விளையாட வச்சு துள்ளி குதிக்க வைக்கலாங்க. என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நிம்மதிங்கிறது வேற எங்கேயுமே இல்லைங்க, நம்ம மனசுல மட்டும்தான் இருக்கு. நீங்க வேலைக்கு போனாலும் நிம்மதியா இருக்கலாம், வீட்டுல இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம். நம்ம மைண்ட் செட் தான். நிம்மதி 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 ஓடுனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடையாது. நிதானமா ஒவ்வொரு வேலையும், அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, வெளியில போய் பாக்குற வேலையா இருந்தாலும் சரி, ஃபுல்லா நிதானமா செஸ் விளையாடுற மாதிரி ஹேண்டில் பண்ணோம்னா வாழ்க்கை எப்பவுமே ஜம்முன்னு கூலா சந்தோஷமா ரன் ஆகுங்கிறது என்னோட முடிவை ஏற்றுக்கிறீங்களா நடுவர் அவர்களே? தேங்க்யூ. இதுல கலந்துகிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகள். சிறப்பு விருந்தினராக வந்தவர்களுக்கும் நன்றிகள். இத்துடன் நமது நீயா நானா முடிவடைகிறது. இணைந்து வழங்கியவர்கள் சேஃப்டி டிவி, LLF மற்றும் எமர்ஷன், அதுபோக ப்ரோனா அகாடமி. தேங்க்யூ சோ மச். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மிகவும் உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியருக்கும் சென்னை நடுநிலைப்பள்ளி கோட்டைக்காரஞ்சாவடி பள்ளிக்கும் எங்கள் மேல்நாட் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏப்பா எனக்கு நானே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்ப்பா. அடுத்ததாக பேரண்ட்ஸுக்கு கேம்.
அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம வந்து தேசிய பாதுகாப்பு தினம் கொண்டாடணுமா? மார்ச் 4 கொண்டாடணுமா இல்லையா? அதுல டிராயிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்களா? அவங்களுக்கெல்லாம் பரிசு அன்னைக்கே வழங்கியாச்சு. போட்டியில பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் தயாரா இருக்கு. அதனால டிராயிங் காம்படிஷன்ல கலந்துகிட்ட மாணவர் மாணவிகள் அப்படியே லைன்ல வந்துட்டீங்கன்னா உங்க சர்டிபிகேட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேமுக்கு போயிடலாம். டிராயிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டவங்க எழுந்துருங்க. அப்படியே லைனா நில்லுங்க, ஒருத்தர் பின்னால ஒருத்தர். ராஜா சார், நீங்க வந்து உங்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போட்டிக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எல்லாம் 4ஆம் தேதியே கொடுத்தாச்சு. போட்டியில கலந்துக்கிட்டு சான்றிதழ் மட்டும் வாங்க வேண்டியவங்க லைன்ல வாங்க. மற்ற மாணவ மாணவியர் அமைதியாக இருக்கவும். ஓவியா, ஓவியா, விஸ்வகுமார், எஸ் ஜோஷ்வா, குளோரியா மெர்லின், ரித்திகா, எஸ் ரித்திகா 68, ஆர் ரஞ்சனி 68, ஆர் ரஞ்சனி, பிரியங்கா ஜி பிரியங்கா 6th B, ஏ அக்ஷயா 6th B, ஆர் காவ்யா 7th B, 8th B. பிரியங்கா ஓடி வாங்க. ஷர்மிளா, எஸ் ஸ்வேதா, லைனுக்கு வாங்க. முன்னாடி வந்துருங்க. லீவ். எம் ஜீவா, வர்ஷியா, வர்ஷியா, ஹரிஷ், நட்டாஷா ரூத், தமிழரசு, ஸ்வேதா ஸ்ரீ, அனிஷ், கே தனிஷ், கே கார்த்திகாயினி, லிங்க ஹரிஷ், ஜெயசூர்யா, दीपक कुमार 7th A, अक्षय कला, दक्षिणामूर्ति, लीना, एस साधना, मोहम्मद नियाज, एस साधना, जगदीश्वरन, மாணவர்கள் கைத்தட்டல, வாய் மட்டும் பேசுது. ஜெகதீஸ்வரன், கைத்தட்டல
எங்க டீச்சர் ஏற்கனவே வருத்தப்பட்டுட்டே இருந்தாங்க. எல்லா ஸ்கூல்ல இருந்தும் செஸ் போர்டு விளையாட போகும்போது பெரிய பெரிய டோர்னமெண்ட் கூட வந்தாங்க. நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் லயன் டேஸ் டப்பாலையும் பிரியாணி பாக்ஸ் பார்சல் பாக்ஸ்லையும் காயின் போட்டு கொண்டு போறாங்க பேக்லன்னு. இன்னைக்கு எங்க கனவு நிறைவாயிடுச்சு. டீச்சர் உங்க வாழ்த்துக்கு நன்றி. நம்ம சாருக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. Quiet, please. Thank you. இந்த நிகழ்ச்சியில் எங்கள் ஃபவுண்டர் திருமதி சுபாஷினியை வரவழைச்சு கௌரவப்படுத்தினதுக்கு அனைவருக்கும் உளம் கனிந்த நன்றிகள். இதில் சில பேரண்ட்ஸும் ஒரு 25 குழந்தைகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே அறிமுகம். போன வாரம் சண்டேல எங்களை பார்த்துருப்பாங்க டோர்னமெண்ட்டில். அன்றைக்கி நாங்கள் பேசினதையும் சிலர் கேட்டிருப்பாங்க. இப்போது ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் மேடம் பேசினாங்க, செஸ் விளையாடுறதுனால குழந்தைகளுக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் அறிமுகம்தான், புதுசாக நம்ம சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் இந்த துரோணா அகாடமி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் இதை ஆரம்பித்ததுக்கான முக்கிய காரணம், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க திறமை இருந்தும் குறிப்பிட்ட சில காரணங்களால் அந்த திறமையை வெளிக்கொண்டு வர முடியாமல் தடைப்படக்கூடாது அப்படின்ற காரணம்தான். அதோட இதை நாங்கள் தனியாக செய்யலை, எங்களை வாழ்த்தி பாடினாங்க, நல்ல உள்ளங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு. அதே போல் எங்களுக்கு பின்னாடி எங்கள் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, அவங்களோட உதவி மூலமாக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். ஏற்கனவே நாங்கள் அறிவிச்ச மாதிரி தமிழ்நாடு முழுவதும்
அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இந்த செஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எங்கள் ஃபவுண்டர் திருமதி சுபாஷினியோட கனவு. நீங்கள்லாம் இன்னைக்கு எங்களை நாங்களே சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் எங்களை வாழ்த்தி எங்களுக்கு புது உற்சாகத்தை கொடுத்துருக்குறீங்க. அதோட இல்லாமல் கமிட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த செஸ் கிட்ட வாங்கி நாங்கள் இன்னும் தீவிரமாக பயிற்சி எடுத்து இன்னும் நிறைய பரிசுகள் வெல்வோம், இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு அந்த கமிட்மெண்ட் கொடுத்ததுக்காக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நமக்கு பேரண்ட்ஸுக்கு பேக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தது எமர்சன் குழுமத்தினர். அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன அறிவிப்பு. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ பார்க்க முடியாதனால இப்போ சொல்லணும்னு கிடைக்க மாட்டேங்குது. இப்போனாக்கா இப்போ கிடைச்சிருக்கும் போது நாங்கள் அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் 10, 9. தேங்க்யூ. அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ. இன்னும் ஒரு சில மாணவர்கள் வந்து இப்போ வந்து பெரிய பிள்ளைங்க கூட மாறிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க தான் பர்டிகுலராக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, எல்கேஜி ஈவன் எல்லாம் இந்த கேட்டகெல்லாம் கட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க சொல்லி கட் பண்ணுறது இல்லை. பேரண்ட்ஸு, மாமா, யாரோ ஒருத்தவங்க தாத்தான்னு அதை கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நீங்கள் தான் கரெக்ட் பண்ண முடியும். ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த குழந்தை நல்லா வளருவாங்க. படிப்புக்கு முன்னாடி ஒழுக்கம் இருக்கணும். அது வரணும்னா நாங்கள் மட்டும் முயற்சி பண்ணால் பத்தாது. உங்களுடைய ஒத்துழைப்பு 100% நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதனால் அது சார்ந்து என்னென்ன அறிவிப்புகள் சொல்கிறோமோ அதை கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணினா நல்லாயிருக்கும். ஒன்று. அடுத்தது இப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா வகுப்புலையுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்பர்ஸில் தான் போடுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இமீடியட்டாக வர சொல்லிடுங்க. இந்த மண்டே டியூஸ்டேஸ்லேயே வர சொல்லிடுங்க. ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சார்ன்ட்டு நின்னீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கிளாஸ் ரூம்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க, அதுவும் பத்தாது. அதனால் வந்து தேவைப்படுறவங்க ஏர்லியராக வந்தாங்கன்னா இமீடியட்டாக நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். லேட்டாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சு கேட்டுருந்தாங்கன்னா சொல்லிடுங்க. இந்த அட்மிஷன் சார்ந்த ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ நம்ம எடுக்க வேண்டி இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் இதை முடிச்ச பிறகு, அதாவது பிள்ளைங்களுக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேட்டுக்கு நின்று ஒரு ஃபோட்டோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு தினம் கொண்டாடணும் இல்லையா? அன்னைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா அருமையாக பாடினாங்க. இன்னைக்கு கூட நல்லா அருமையாக பாடினாங்க. அதுக்கும் முதல்ல இந்த தாராவுடைய அந்த கணபதி பாட்டை எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காத இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையாக இருக்குது. மற்ற குழந்தைங்களும் சூப்பராக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்ம அந்த மியூசிக் டீச்சருக்கும் இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டுகள். அன்னைக்கு ரொம்ப நல்லா அருமையாக பாடின அந்த குழந்தைகளுக்கும் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால திரு ராஜா அவங்க வந்து இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் தருவாங்க. அந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட், அப்புறம் எவ்ரிதிங் நெக்ஸ்ட். இல்லை வணக்கம் நெக்ஸ்ட். அன்னைக்கு நம்ம நேஷனல் சேஃப்டி டே ப்ரோக்ராம் பண்ணோம்ல, நல்லா இருந்ததா? ரொம்ப நாள் கழிச்சு ஐயப்பனா வந்துட்டு பாட்டெல்லாம் பண்ணாங்கல்ல. நம்ம பசங்க ட்ராமா பண்ணாங்க, நல்லா இருந்ததா? யாரெல்லாம் ட்ராமா பிடிச்சிருந்தது? அதில் பட்டர்ஃப்ளை சாங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது? நல்லா இருந்ததா? பட்டர்ஃப்ளை சாங் ஒன்றும் அப்படி ஒன்றும் சூப்பராக பண்ணலையே அவங்க.
சரி ஓகே கையை வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட்டை வந்து அந்த ட்ராமாவில் ஆக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மொமெண்டோ, சின்ன மொமெண்டோ மாதிரி கொடுக்க சொல்லிடலாம். மேம் ட்ராமாவில் என்னோட டீம் யாரு? ட்ராமாவில் நடிச்சவங்கள வந்துருங்க, வாங்க வாங்க. வெற்றி. ஆக்சுவலாக நாங்கள் சொல்லி கொடுத்த ட்ராமா ஒன்று, ஆனால் நடித்ததெல்லாம் கரெக்டாக எல்லாம் நடிக்கல. உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் என்னென்னமோ டைலாக் சொல்லி கொடுத்தேன், அந்த டைலாக்கை வந்து அவங்களா ஓனாக பேசினாங்க. பட் அதுவுமே வந்து அவங்க ஸ்டைலில் நல்லா இருந்தது. அடுத்த டைம் இன்னும் சூப்பராக பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்கள் கிளாப் பண்ணால் தான் அடுத்த டைம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து என்ன ட்ராமான்னு தெரியாதுல்ல. நாங்கள் வந்து நேஷனல் சேஃப்டி டே வந்து கொண்டாடினோம். ஸோ நேஷனல் சேஃப்டி டே அப்படின்றது இண்டஸ்ட்ரீஸ் அங்கே தான் கொண்டாடுவாங்க. நாளைய தலைவர்கள்லாம் இவங்க, நாளைய இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி இவங்க தான். ஸோ அதனால சேஃப்டி எங்கேயும் தான் கொண்டு வரணுன்றதுக்காக அங்கே லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக ட்ரைனிங்லாம் எடுத்துருக்கோம். நம்ம ஸ்கூலில் மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஸோ அதில் அவேர்னஸ் ட்ரைனிங்லாம் நடத்திருந்தோம். சேஃப்டி டிவி அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்க்கலாம். அதில் இந்த ட்ராமாவும் இருக்கும், இந்த டோட்டல் ப்ரோக்ராமும் இருக்கும். ஸோ அதில் ஆக்ட் பண்ணவங்க இருக்கேன் எல்லாருமே. கிளாப் பண்ணுங்க. ஒரு ஆள் வச்சுங்க வரலையா? சரி, அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும். ரெண்டு கொடுத்து. ஸோ அடுத்து அன்னைக்கு பாடுறது வந்து எல்என்டிலேருந்து வந்திருந்தாங்கல்ல. எல்என்டிலேருந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அவங்க தான் அந்த மெட்ரோ இதெல்லாம் இது பண்ணுறாங்க. பாட்டு பாடி, அதாவது ப்ரோக்ராமும் நல்லா இருந்தது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு புதுசாக மியூசிக் டீச்சர்லாம் போட்டிருக்காங்களா, அவங்க ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வித்தியாசமாக சொல்லி கொடுத்து வந்தவங்க எல்லாருமே அந்த பாட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால மியூசிக் டீச்சர் அன்னைக்கு பாடின அந்த குரூப் டீம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டோ. ஓகே, கொடுத்துடலாமா? கிளாப் பண்ணுங்க மேம் ப்ளீஸ். நம்ம டீமோட அப்படியே அப்படி பாடினாங்கல்ல சேஃப்டி டே அன்னைக்கு பாடின டீம். சாரா ஆண்டி வாங்க, அன்னைக்கு பாடினீங்க வாங்க வாங்க ப்ளீஸ். அதாவது மியூசிக் சம்பந்தமான ஒரு சின்ன மொமெண்ட் அது. பத்தலை கேட்கவே இல்லை கிளாப் பண்ணுறது. ஸோ இன்னும் எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா முதல்ல வந்து பார்ட்டிசிபேஷன், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது முக்கியம் இல்லை, முதல்ல வந்து பங்கேற்றுக்கணும். பார்ட்டிசிபேஷன் தான் முதல்ல முக்கியம். அதனால தான் நம்ம ப்ரோக்ராமில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே ஒரு மொமெண்ட்டோ கிஃப்ட் எல்லாரும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இனிமேல் எனி கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். வின்னிங் ஆர் லூசிங் வந்து லாஸ்ட் டே. ஓகே? ஆமாம், தேங்க்யூ. ஸோ நிறைய பேச விரும்பல, ஃபைனலாக ஒன்றே ஒன்றா சொல்கிறேன். சேஃப்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? ஸ்பெல்லிங் தெரியும்ல சேஃப்டி டிவி, நம்மளோட எல்லா ப்ரோக்ராம் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்திய ப்ரோக்ராம் அதில் தான் வரும். நீயா நானா @CMS அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு டைட்டிலோட போட்டுடலாம். ஓகேயா? தேங்க்யூ. ஓவர் டு ஹெச்எம் சார். திடீர்னு குறுக்க வந்து பேசுறதுக்கு உங்கள்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிக்கிறேன். என்னை பற்றி பேசல, சேஃப்டி டிவியை பற்றி பேசணும். ஏன்னா நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா தொழிற்சாலை வச்சு நடத்துகிறோம். தொழிற்சாலை வச்சு நடத்துறதுல சேஃப்டி எவ்வளோ முக்கியன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த விதத்தில் பார்க்க போனால் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு மற்றும் சேஃப்டி டிவி எங்கெல்லாம் போய் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பாக்கியசாலிகள். உங்கள் மாதிரி அவங்க மூலமாக சேஃப்டி ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக அவருக்கு நான் ஒரு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி சார். இப்போ செஸ் கிட் வாங்கினவங்கலாம் கிட்டோட பேரண்ட்ஸோட ஒரு போட்டோ எடுக்கலாம்னு சார் ஆசைப்படுறாங்க. கடைசி அதை எடுத்துப்போம், அதனால அவங்க வெயிட் பண்ணுங்க. அது மாதிரி சண்டே போட்டிக்கு போறவங்களுக்கு போனஃபைட் ரெடி ஆகிருக்கு. அது கொண்டுட்டு போனாதான் உள்ள போய் நம்ம விளையாட முடியும். அதனால ஞாயிற்றுக்கிழமை விளையாட்டு போட்டிக்கு கலந்துக்க போறவங்க போட்டோ கொடுத்து போனஃபைட் ரெடி பண்ணவங்க கையில வாங்கிக்கிட்டு போங்கப்பா ப்ளீஸ். நன்றி உரை. நம் மகளிர் தின விழாவை மிகவும் சிறப்பாக சிறப்பிக்க வருகை புரிந்து நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய துரோணா அகாடமியை சேர்ந்த சுபாஷினி மேம் மற்றும் பாலகணேசன் சார் அவர்களுக்கு
எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும்